புதுக்கோட்டையில் தான் பணிபுரியும் அரசு பள்ளிக்கு 50,000 மதிப்பிலான இருக்கைகளை வழங்கிய ஆசிரியையின் செயல் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் போஸ்நகர் பகுதியில் அரசு நடுநிலைப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் ஒரு வகுப்பறையில் மட்டும் மாணவர்கள் அமர பெஞ்ச், டெஸ்க் பற்றாக்குறை இருந்துள்ளது. எங்கள் ஸ்கூலில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் கிளாஸில் இருந்த பெஞ்செல்லாம் 7-8 கிளாஸ்க்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அதனால் நாங்கள் கடந்த 3 மாதமாக நாங்கள் தரையில் தான் உட்காந்துருந்தோம். நாங்கள் இதுவரையும் பெஞ்ச் இல்லாமல் கீழே தான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த நிலையில் அந்த பள்ளியில் பணிபுரிந்து வரும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியையான நடேஷ்கா ஜான்சி ஓய்வு பெற்ற ஆசிரியரான தனது தந்தை அண்ணாமலையுடன் இணைந்து பெஞ்ச் மற்றும் டெஸ்கை அன்பளிப்பாக வழங்க முடிவு செய்துள்ளார். அதன்படி அந்த வகுப்பறையில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் அமர்ந்து பாடம் கற்கும் வகையில் பெஞ்ச், டெஸ்கை ஏற்பாடு செய்துள்ளார் அவர். எங்கள் மிஸ்ஸு அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி பெஞ்சு எங்கள் பள்ளிக்கு பெஞ்சு வேணும்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. அவங்க அப்பா சொன்னோன்னே வாங்கி கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு இந்த பெஞ்சில் வச்சு எழுத சௌரியமாக இருக்குது. அதில் வச்சு எழுத எங்களுக்கு சௌரியமாக இருந்துச்சு. அப்புறம் படிக்க சௌரியமாக இருந்துச்சு. அதை வச்சு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சுமார் 50,000 மதிப்பிலான டெஸ்க் மற்றும் பெஞ்சை வழங்கிய ஆசிரியைக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கவுன்சிலர் சுமதி பன்னீர்செல்வம் ஆசிரியைக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். பள்ளி மாணவர்கள் பெஞ்ச் இல்லாமல் தரையில் உட்கார்ந்து படிக்கிறார்களே என்று தனது சொந்த செலவில் பெஞ்ச் வாங்கி கொடுத்த ஆசிரியைக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. எங்கள் மிஸ்ஸுக்கு தேங்க்யூ. எங்கள் மிஸ்ஸு சொன்னதுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மிஸ்ஸுக்கு நன்றி, சாருக்கு நன்றி.